இந்த அவையிலே குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் குடியரசுத் தலைவரை பார்க்கிறேன். பழங்குடியின பெண்ணை இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இந்தியா அமர்த்தி வைத்திருக்கிறது. நான் பெருமிதத்தோடு நிற்கிறேன். இதுதாங்க திராவிடம். திராவிடம் என்கிறது ஒரு சொல் அல்ல. இட்ஸ் நாட் a just noun. இட்ஸ் ஆக்ஷன் பிளான். upliftment of downtrodden. அது பேர் தான் திராவிடம். திராவிடம் என்பது அடித்தளத்து மக்களை உயர்த்துவது. இன்றைக்கு முர்மு அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறார். இதை முதல்ல யார் செஞ்சா தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சௌத்ரி சரண் சிங் அவர்கள் இங்கு பிரதமராக இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருந்து மந்திரி சபையில் இடம்பெறலாம் என்ற ஒரு வாய்ப்பு வருகிற போது ஒரு தலித் இன பெண்ணான சத்தியவாணி முத்துக்கு அந்த வாய்ப்பை பெற்று தந்தவர் எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்லிப்மெண்ட் ஆஃப் டவுன்ட்ராடன். இந்தியாவிலேயே முதல் தலித் பெண் அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் சத்தியவாணி முத்து. அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய இதை புரட்சி தலைவர் செய்தார் என்றால் அதற்கு அடுத்தபடியாக வந்த அம்மா, அவர் தனபால் என்று ஒரு பட்டியல் இனத்தவரை சபாநாயகர் ஆக்கிறார். எல்லாரும் போய் அவர் வணங்குற மாதிரி, எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், அமைச்சர்கள் எல்லாம் வணங்குற மாதிரி சபாநாயகர் ஆக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. நீதி கட்சி தான் எங்களுக்கு முன்னோடி. நீதி கட்சியினுடைய நோக்கம் என்ன? கம்யூனல் ஜியோ. அதை செயலில் செய்து காட்டி முடித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 69% இடஒதுக்கீடை பெற்று அதை 9வது அட்டவணையிலே சேர்த்து அதற்கு பாதுகாப்பு பெற்றிருந்திருக்கிறார். இப்ப பொது தொகுதியில யார் வேணாலும் போட்டியிடலாம். ஆனால் ஒரு ரிசர்வ் தொகுதியில் பட்டியலினத்தை தவிர வேறு யாரும் போட்டியிட முடியாது. ஆனால் பொது தொகுதியில எங்கேயாவது ரிசர்வ் ஒரு பட்டியலினத்தை தவிர தேர்தலில் நிறுத்தி இருக்கிறா எந்த கட்சியாவது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நிறுத்தினார்கள். தலித் எழில் மலை என்று ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார்கள். இதுதான் திராவிடம். இதுதான் திராவிடம். அந்த திராவிடத்து திருவிளக்காக இன்றைக்கு எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கிறார்.